ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா கந்தசஷ்டி விரதம் டே 4. இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா பால் வச்சு காலையிலேயே ஹஸ்பண்ட் தான் பூஜை பண்ணாங்க. நான் பண்ணக்கூடாதுன்றதால இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளை பழம் தான் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் தோசை ஊத்தி பீர்க்கங்காய் தொக்கு பண்ணிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கடலை குருமா, சேப்பங்கிழங்கு வறுவல் வச்சாச்சு. பாப்பா அந்த கருப்பு கொண்ட கடலையே ஸ்நாக்ஸுக்கு வச்சுட்டேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஈவினிங் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை ரூம்ல பாப்பா கோலம் போட்டதே இல்லை இது வரைக்கும். என்கிட்ட நோட்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜைய. சர்க்கோணம் கோலம் போட வரல பாப்பாக்கு, அதனால சிம்பிளா ஸ்டார் கோலம் போட்டு விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப அழகா பூஜை பண்ணாங்க. இந்த விரதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் கேட்டீங்கன்னா, நான் இந்த விரதத்தை பத்தி கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த விரதம் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், தடைகள், சோதனைகள்லாம் வரும். முக்கியமா நான்வெஜ் சாப்பாடு எந்த வகையிலயாச்சும் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டு நம்ம டைவர்ட் ஆகாம மைண்ட்ஃபுல்லா முருகனை நினைச்சிட்டு விரதம் இருக்கணும். ஸோ இந்த விரதத்துல ரொம்பவே ஸ்டபனா இருக்கிறேன் நானு. இந்த 21 நாள் விரதத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது முருகரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப டிசிப்ளினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. அப்படியே ரொம்ப பாசிட்டிவ் வைபா கூட இருக்குது. அதை ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிழாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே. நைட்டு டின்னருக்கு சிம்பிளா சுட சுட இட்லியும் கேப்சிகம் சட்னியும் பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. இந்த சட்னியை சிம்பிளாவே செஞ்சிடலாம். நார்மலா தக்காளி சட்னி வதக்குற மாதிரியே தான் எல்லா இன்கிரீடியன்ட்டும். கூட குடமிளகா போட்டு வதக்கிடணும் லாஸ்டா. அவ்வளோதான், அரைச்சு தாளிச்சா சட்னி ரெடி. நெக்ஸ்ட் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.